பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்ற வழக்கு பின்னணி உடையவர்களுக்கு கட்சிகள் பொறுப்பு கொடுத்திருப்பதாக கூறிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு திருச்சி சூர்யா பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்துல பாஜகவோட நிறைய நிர்வாகிகள் மேல தமிழிசை அவர்களே குற்ற பின்னணி இருக்கவர்களை கட்சியில சேர்த்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்களுமே ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க ட்வீட்ல. இது என்ன காரணம்? இது என்ன சலசலப்பு? ஏன்னா அவங்க ஒரு சில இடங்கள்ல தேசிய கட்சிக்கு எதிராகவே பேசுறாங்கன்ற மாதிரி அதில் சொல்லியிருக்கீங்க. சார், இது தேசிய கட்சின்னு இல்லை. அதாவது இப்போ நான் அதற்கு பதில் சொல்வதுமே என் கட்சி கட்டுப்பாட்டை மீடுவதாக அர்த்தங்கிற மாதிரி அதை ஒரு மாண்பை ஒரு முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் கொஞ்சம் காப்பாற்ற வேண்டும். பொது ஊடகங்களுக்கு போகும்போது இந்த மாதிரியான விஷயங்களை பேச வேணாமே. அப்படி ஒருவேளை அவங்க இருக்குன்னு சொன்னால் கூட அதற்கு சொல்வதற்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதற்கு பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா சார் எல்லாருமே சரி. இன்னைக்கு நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தமிழிசை அக்கா மிகவும் நெருக்கமானவர். என்னுடைய மகனுடைய முதல் திருமணத்தில் அப்போ திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கும் தமிழிசை அக்காவுக்கும் பயங்கர போர் நடக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையிலேயே நான் திமுகவில் இருக்கிறப்ப என் பையன் பிறந்த நாளைக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு தனிப்பட்ட முறையிலே எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான அக்கா, என் மேலே ரொம்ப பிரியம் கொண்டவர்கள். ஆனால் கட்சி ரீதியாக பார்க்குறப்ப இப்போ நான் அவங்ககிட்ட என்ன நெருக்கம் இருந்தாலும் நான் அவங்க தலைவராக இருக்கிறப்ப பாஜகவுக்கு வரல. நான் அண்ணன் அண்ணாமலை அவர்களை ஈர்த்து வந்தேன். அவர் தான் தலைவருங்கிறப்ப யார் தலைவரோ அவருக்கு ஒரு உடன்பாடு, ஒரு பிரியம், கட்டுப்பாடுங்கிறது இருக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா திமுகவினர் நாளைக்கு கழுத்தில் ஒரு ஆட்டுக்கு எங்கள் தலைவரோட படத்தை போட்டு நாளைக்கு அருவாள் வச்சு வெட்டுறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலங்கிறத மீறி தமிழிசை அக்கா அதுக்கு எங்கேயாவது பத்திரிகையாளர்கள் முன்னாடி கண்டனம் தெரிவித்தாங்களா? அவங்கள பரட்டன்னு சொன்னது கோபம் வருது. ஆனால் ஒரு மாநில தலைவர் ஃபோட்டோ கழுத்தை போட்டு நாளைக்கு அதே திமுக காரன் திட்டினதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்களா? அப்போ அது மாதிரி நீங்கள் கட்சி கட்டுப்பட்டு இருக்கிறதுங்கிறத மீறி மாநில தலைவருங்கிற முறையில் நீங்கள் நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப அதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல? அதெல்லாம் பேசாதவங்க இதை ஏன் பேசணும்? அப்படி பேசணும்னாலும் ஒரு முன்னாள் மாநில தலைவர் கட்டுப்பாடோட அதை கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய காலகட்டத்தில் உண்மையிலே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக குற்ற பின்னணி இருப்பவர்களை எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே அதை நான் சவால் விட்டு கூட சொல்கிறேன். இதை நாளைக்கு ஒரு வேளை தமிழிசை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நான் பாஜக விட்டு போயிடுறேன். எங்கள் தலைவர் மாநில தலைவராக இருக்கிறப்ப ஒரு குற்ற பின்னணி வளரக்கூடியவரை கட்சியில் சேர்த்தாங்க அப்படின்னு கணக்கு காட்டுட்டோம். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அது நடந்ததுங்கிறது முன்னாள் மாநில தலைவர்கள் இருந்த சூழ்நிலையில தான். அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் எங்கள் தலைவரை குறை சொல்வதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு உண்டான பதிவு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.